விவாஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பதிவு. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, இந்த மகர ராசி நேயர்களுக்கான குரு பயிற்சி பலன்களை பற்றி தான் பார்க்க போகின்றோம். இந்த மகர ராசிக்காரர்களுக்கு கொட்டி கொடுக்க வருகின்றார் இந்த குரு. மே 1ஆம் தேதிக்கு பிறகு இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு பொற்காலமாக இருக்க போகுது அப்படின்னே சொல்லலாங்க. மகராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சியானது பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும். அவர்களுடைய வேலையில் பார்த்தீங்கன்னா அங்கீகாரங்கள் இல்லாதவர்களுக்கு அங்கீகாரங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த மாதிரியான நிறைய விஷயங்களை பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோவை பார்க்குறவங்க மகர ராசி நேயர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துடுங்க. அதே போல் மறக்காமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கள் இருக்குது அப்படின்னா அந்த ஒரு கஷ்டத்தை மனதார நினைத்து கொண்டு உங்களுக்கு விஷ்ணு பகவானை பிடிக்கும் அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்களை மனதார நினைத்து கொண்டு விஷ்ணு பகவானை போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக உங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்துடும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதனால் அந்த ஒரு விஷயத்தை செய்துக்கோங்க. இந்த வீடியோவானது உங்களுக்கு ரொம்பவுமே பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை எங்கேயுமே கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையிலும் பாருங்கள். அப்போ தான் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு குரு பயிற்சியானது எந்த ஒரு நிலையில் எடுத்து செல்ல போகுது அப்படிங்கிறத உங்களால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் வீடியோ பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். அது மட்டும் கிடையாதுங்க, நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க, முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்பொழுது தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சுக்கிரன் இருக்கிறாரு இல்லையா, இந்த சுக்கிரன் வீடான ரிஷபத்தில் குரு அமர போவதனால இந்த மகர ராசிக்கு பார்த்தீங்கன்னா பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்காங்க. வேலையில் அங்கீகாரங்கள் கிடைக்காதவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டங்களில் அங்கீகாரங்கள் கிடைக்கும். பொருளாதாரங்கள் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன்களும் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. வரும் மே மாதம் 9ஆம் தேதி மதியம் 3:39 மணிக்கு மேசராசியில இருந்து ரிஷபராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 5இல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது என்பார்கள். அந்த வகையில் மகர ராசிக்கு 5ஆம் இடமான ரிஷபத்தில் குரு பகவான் வர இருக்கின்றார். நிறைய நன்மைகளையும் தரக்கூடிய குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சியானது விளங்கப் போகிறது. 5ஆம் இடத்திற்கு வரும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 1ஆம் 9ஆம் 11ஆம் ஆகிய இடங்களை பார்ப்பது உங்களுக்கு சுப பலன்களை தர இருக்கிறார். சுக்கிரனுடைய வீடான ரிஷபத்தில் குரு அமர்வதனால மகர ராசிக்கும் பொருளாதார மேன்மைகள் கிடைக்கும். வேலையில் அங்கீகாரங்கள் இல்லாதவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைக்கும். பொருளாதாரம் சார்ந்த முயற்சிகளுக்கு பலன்களும் கிடைக்கும். வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான காலகட்டங்கள் இது. வேலைக்காக இந்த ஏப்ரல் மாதத்தில் இருந்தே முயற்சி செய்ய வேண்டும். அதே போல வெளிநாடுகளில் வேலைக்கு முயற்சி செய்யக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு தசாபதிகளினுடைய ஆதரவுகள் இருந்தால் நிச்சயம் வெளிநாட்டு வேலைகளும் உறுதி. மேலுமே படிப்பு சார்ந்த விஷயங்களிலுமே குரு பகவான் நன்மை செய்வார். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவினால அவமானங்கள், படுதோல்வி, உடல்நல குறைவு உள்ளிட்ட பிரச்சனைகள் சந்தித்து இருப்பீர்கள். இனி இது போன்ற சிக்கல்கள் உங்களுக்கு தீரும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா புதிய தொழில் தொடங்கக்கூடிய நினைக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு இது நல்ல காலகட்டம். ஜனன கால ஜாதகத்தில் உள்ள கிரக நிலைகளை ஆராய்ந்து நடக்கும். அதேபோல் தசாபுத்திகளுக்கு ஏற்ப தொழில்களை தொடங்குவது நல்லது. ஏற்கனவே மகர ராசிக்கு 1.5 ஆண்டுகளுக்கு பாத சனிக்கான பாதிப்புகள் உள்ளது. இருப்பினும் குரு பார்வையினால பல நன்மைகள் நடைபெறும். பொருளாதாரத்தை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை திருமணம் ஆகாத மகர ராசிக்காரர்களுக்கு திருமணங்களும் நடைபெறும். குழந்தை பாக்கியங்களும் கிடைக்கும். திருமண உறவில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு பிரச்சனைகளும் தீரும். இனி செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். வாய் வார்த்தைகளால் பிரச்சனைகள் வரும். எந்த விஷயத்திலுமே உணர்ச்சி வசப்படாமல் முடிவெடுக்க வேண்டியது அவசியம். குடும்பத்திலும் வெளி வட்டாரங்களிலும் விவாதங்களை நீங்கள் முற்றிலுமே தவிர்க்க வேண்டும். மகளுக்கு திருமணம் ஏற்பாடாகும். அதேபோல் மகனுக்கு படிப்பில் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும். வெளிநாட்டு வேலைக்கு முயல்பவர்களுக்கு எதிர்பார்த்த நாட்டிலிருந்து விசாவும் கிடைக்கும். வேற்று மொழி மதத்தினரனால ஆதாயம் அடைவீர்கள். வெளி வட்டாரத்தில் மதிப்பு மரியாதைகளும் உங்களுக்கு கூடும். எதிரிகளும் நண்பர்கள் ஆவார்கள். உணவு விஷயங்களில் கட்டுப்பாடுகள் தேவை. அடிக்கடி அலர்ஜி, அஜீரணங்கள் உங்களுக்கு ஏற்படும். அதேபோல் பழைய வாகனத்தை மாற்றிவிட்டு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களும் ஏற்படும்.
உடன் பிறந்தவர்களுடன் சின்ன சின்ன உரசல்கள் வந்து நீங்கும். அனாவசிய செலவுகளை குறைத்துக் கொள்வது நல்லது. சுப செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் படிப்படியாகவே உங்களுக்கு குறையும். அதை பயன்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு வந்து நகருங்கள். யாருக்கும் கடன் கொடுக்க வேண்டாம். அதேபோல் வேலையாட்கள்னால அவ்வப்போது பிரச்சனைகள் வந்து செய்வார்கள். புதிய அணுகுமுறையால் வந்து பார்த்தீங்கன்னா வாடிக்கையாளர்களையும் வந்து கவர்வீர்கள். கொடுக்கல் வாங்கல் சுலபமாக. அதேபோல் ஹோட்டல், கெமிக்கல், எண்ணெய் வகைகளால் ஆதாயங்களும் உண்டு. பண வசதிக்கு எந்த குறைகளும் ஏற்படாது என்றாலுமே கடினமாக வந்து உழைக்க வேண்டி வரும். சிலருக்கு அனாவசிய செலவுகள் செய்ய நேரிடலாம். அதனால் மனசோர்வுக்கு ஆளாகாமல் உங்களுடைய வேலைகளில் கூடுதல் கவனம் செலுத்தவும், உடல் நலத்தில் அக்கறை காட்டவும். குடும்பத்தில் மருத்துவ செலவுகள் ஏற்படலாம் என்பதனால கவனங்கள் தேவை. உற்றார் உறவினர்கள் ஒன்றுமில்லாத விஷயத்தை கூட பெரிதுபடுத்தி விடுவார்கள். எனவே அவர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையாக வந்து இருப்பது அவசியம். அதேபோல் பிள்ளைகளுக்கு சிறிது பின்னடைவுகள் ஏற்படும். செய்தொழிலில் ஆழகால் வைக்க வேண்டாம். அதேபோல் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா கோயில்களில் நடைபெறக்கூடிய விசேஷ பூஜைகளில் வந்து கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தர்ம காரியங்களுக்கு செலவுகள் செய்து மகிழ்வீர்கள். சகோதர சகோதரிகளிடம் ஏற்பட்ட பிணக்குகளை பேசி தீர்த்து கொண்டு உறவுகளை வந்து பார்த்தீங்கன்னா புதுப்பித்துக் கொள்வீர்கள். உத்தியோகஸ்தாரர்களினுடைய கோரிக்கைகளை மேலதிகாரிகள் சற்று வந்து காலதாமத்துடன் வந்து பரிசீலிப்பார்கள். எனவே பொறுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து கொள்ளணும். மற்றபடி முடிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாகவே அமையுங்க. வேலையில் திருப்தியும் வந்து காண்பீர்கள். வெளியூர் பயணங்களை வந்து செய்வீர்கள். சக ஊழியர்களுக்கு வந்து உதவுவீர்கள். இதனால் அலுவலகத்தில் உங்களுடைய அந்தஸ்தும் உயரும். வியாபாரிகளுக்கு முயற்சிகளுக்கு தகுந்த லாபங்களும் கிடைக்கும். நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடன் ஒற்றுமைகளும் வந்து அதிகரிக்கும். புதிய வியாபாரங்கள் செய்வதற்கான முயற்சிகளிலும் வந்து ஈடுபடுவீர்கள். கொடுக்கல் வாங்கலினுடைய விஷயங்கள் சீராகவே இருக்கும். சிறிய சிரமங்களுக்கு பிறகே புதிய குத்தகைகளும் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு கால்நடைகளால் நல்ல லாபங்களும் கிடைக்கும். அதே போல பால் வியாபாரங்கள் நன்றாக நடக்கும். அரசியல்வாதிகள் புதிய முயற்சிகளை செயல்படுத்துவீங்க. மேலிடத்தினுடைய ஆதரவுகள் இருப்பதனால புதிய பதவிகளை பெற்று மகிழ்வீர்கள். உங்களுடைய புகழும் செல்வாக்கும் உயரும். தொண்டர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அவர்களுக்கு தேவையான உதவிகளையும் நீங்கள் செய்வீங்க. கலைத்துறையினருக்கு பழைய ஒப்பந்தங்களை வந்து பார்த்தீங்கன்னா முடித்து கொடுப்பதில் சிரமங்கள் ஏற்படும். ஆனாலுமே கடினமாக வந்து உழைப்பீர்கள். ரசிகர்களினுடைய ஆதரவுகள் சிறப்பாக இருக்கும். அனைத்து விஷயங்களையும் நன்றாக முடித்து விடுவீர்கள். அதே நேரங்களில் கடினமாக வந்து பார்த்தீங்கன்னா உழைக்க வேண்டியும் வரும். உங்களுடைய விடாமுயற்சியை சக கலைஞர்கள் வந்து பாராட்டுவார்கள். அவர்களால் சில வாய்ப்புகளும் கிடைக்கும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசியில் உள்ள உத்திரடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சியால் பணம் கையாளும் போது கவனத்துடன் வந்து இருப்பது நன்மையை உங்களுக்கு கொடுக்கும். எதிர்பார்த்த பணவரவுகள் இருக்கும். குழந்தைகளினுடைய கல்வி பற்றிய கவலைகள் உங்களுக்கு குறையும். எல்லா துன்பங்களுமே நீங்கி வாழ்வில் இன்பங்கள் உண்டாகும். மனக்குழப்பங்களும் நீங்கும். எதிர்ப்புகளும் அகலும். உங்களுடைய பேச்சினுடைய இனிமையினால எடுத்த காரியங்கள் அனைத்துமே வந்து கைகூடும். சுப பலன்கள் உண்டாகும். எதிர்பார்த்த உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். ஆனாலுமே எதிலும் கூடுதல் கவனத்துடன் வந்து செயல்படுவது நல்லது. வெளியூர் பயணங்கள் செல்ல நேரிடலாம். அடுத்ததாக திருவோணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த பேச்சினால தொழில் வியாபாரங்கள் திருப்தியாக வந்து நடக்கும். எதிர்பார்த்த பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்கலாம். வாடிக்கையாளர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அலுவலக வேலையாக வந்து பார்த்தீங்கன்னா அலைய வேண்டியும் இருக்கும். புதிய பொறுப்புகள் சிலருக்கு வந்து கிடைக்கலாம். குடும்பத்தில் சகஜ நிலைகளும் வந்து காணப்படும். உறவினர்கள் மூலமாக நல்ல தகவலும் வந்து சேரும். அதேபோல் கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகளும் வந்து குறையும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தினருடன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே ஆன்மீகத்தில் வந்து நீங்கள் ஈடுபட்டு பயணமும் வந்து சில நிலைகள் வந்து உருவாகும். மற்றவர்கள் ஆலோசனையை கேட்டு உங்களை வந்து நாடி வருவார்கள். அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சினால உங்களுடைய குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேர்வார்கள். மகிழ்ச்சிகளும் கொஞ்சம் அதிகரிக்கும். அதேபோல் எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். கூடுதல் கவனத்துடன் செய்யக்கூடிய காரியங்கள் சாதகமான பலனையே வந்து உங்களுக்கு தரும். அதேபோல் புதிய வாய்ப்புகளும் கிடைக்கும். எதிர்நோக்கி இருக்கக்கூடிய சவால்களையும் நீங்கள் முடிப்பீர்கள். சுவாரஸ்யமான நண்பர்களை வந்து பார்த்தீங்கன்னா சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை வந்து பெறுவீர்கள். உங்களுடைய திறமைகளை வந்து பார்த்தீங்கன்னா அவர்களிடம் எடுத்துக்காட்டுவதன் மூலம் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொறுப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா மாறப்போகுது. அதிக கவனத்துடன் பொறுப்புகளை கையாள வேண்டும். மேலிடத்தில் இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மேலும் பரிகாரமாக ஆஞ்சநேயருக்கு வெண்ணெயை சாற்றி அர்ச்சனை செய்து வணங்க வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் உண்டாகும்.
அதேபோல் மனதில் தைரியங்களும் அதிகரிக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதே இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ.